கலைஞர் அவர்கள் வந்து இப்போ இவ்வளோ நமக்கு பண்ணியிருக்கீங்க, ஒரு சீட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லி வடிவேலு அவர்களே சொல்லியிருப்பாங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு வடிவேலுக்கு அந்த மாதிரி ஆசைகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக அப்போவே ஆசை இருந்தது தான். அவர் அரசியல் வரணும்னு ஆசைப்பட்டவர் தான் அவர். அப்போவே நிறைய விஷயங்கள் மட்டும் பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் சொன்னார். மதுரையில் அவருக்கு வந்து அங்கே இப்படி வாழ்ந்தானுங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டோம்னா கூட, மதுரை தொகுதிங்கிறது டிஎம்கேவுடைய கோட்டையில் அதுவும் ஒன்று. ஆமாம். அதனால் இருக்கிற ஒரு 3 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் மதுரையில். ஸோ அதில் ஒரு தொகுதியில் இன்கேஸ் பிரச்சாரத்துக்கு அவர் அழைக்கப்பட்டால், நான் இப்படிலாம் பேசணும்னு சொன்னால் நான் பேசுகிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு தான் கேட்பார். இப்போது அதுக்கு வேண்டியதுக்கு வந்து எதாவது பணம் வேணுமான்னு கேட்டால் கூட அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. அவர்கிட்ட சொத்துக்கள் ஏற்படுறது கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காரு. மதுரையில் ஒரு ஒரேல 3 தொகுதியில் ஒரு தொகுதியை கொடுத்து நீயே பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் கூட அவளையும் செலவு பண்ணி பண்ணுறது கூட கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. நிச்சயமாக. பட் நீங்கள் சொன்னது மாதிரி ஆசைகள் கண்டிப்பாக வடிவேலுக்கு அப்போவே இருந்தது. இப்போ இவர்கள் கூப்பிட்டு நீ சொன்னது மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்து விஜய் சம்பந்தமான விஷயங்கள் ஜென்ரலாக பேசணும்னு பேசப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத அவர் கேட்பார்.